எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம். படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம். புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை 28. உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் என்றேனோ உத்தமனங்கை கோதையைப் போலே. கோவிந்தன் என்ற நீர்மைக்குரிய சௌசீல்யத்துக்குரிய பெயரையிட்டு அழைக்க வேண்டிய இடத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாற்றத்துழாய்முடி நாராயணன் என்கிற பெயர்களை சொல்லி அழைத்த எங்கள் பிழையை பொறுத்தருள வேண்டும். உள்ளுரை பொருள். பெரியவனான இந்த புருஷனை வேத புருஷனாகிய நான் அறிகிறேன். விஷ்ணுவினுடைய யாதொரு பரமபதம் உண்டோ அப்பரமபதத்தை மேதாவிகளும் விசேஷமாக துதிப்பவர்களும் மிகவும் ஜாக்கிரதையுடையவர்களுமான நித்திய முக்தர்கள் பிரகாசிக்க செய்கிறார்கள் என்கிறபடியே அப்ராகிருத திருமேனியுடையவர்களாய் அறிவிற் சிறந்தவர்களான நித்தியர்களும் முக்தர்களும் துதிக்கும் விஷயத்தை அறியாதவர்களாகிய நாங்கள் துதிக்க நேர்ந்ததே. பழமையானவர்களும் முதியோர்களும் சாத்தியர்கள் என்று சொல்லப்படுபவர்களுமான தேவர்கள் துதிக்கும் விஷயத்தை பிள்ளைகள் துதிப்பதே. யதோவாச்சோ நிவர்த்தந்தே என்று அளவுக்கு எட்டாது நீளும் புகழை உடையவனை சிறு பேரிட்டு அழைப்பதே என்றபடி. அன்றியும் அழைப்பதற்கு ஒரு யோக்கியதையும் மற்ற நாங்கள் மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரநாதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற் கிழங்கான உன்னை புகழ்வோம் பழிப்போம் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் மற்ற எங்கள் மால் என்கிறபடியே அன்பினால் அழைத்தனவும் என்றபடியுமாம். சிறுபேர் அழைத்தனவும் என்றதால் அவதார காலங்களில் பரத்வத்தை இட்டு நிரூபிக்கும் போது ஈஸ்வரனுக்கு அது அசஹ்யமாய் தோற்றுமா போலே இவ்விடத்தில் கோபாலன் கோவிந்தன் என்பதும் பொறாதபடி ஈஸ்வரன் ஆச்சாரிய பதத்தை ஆசைப்பட்டிருப்பவனாகையால் கீதாச்சாரியன் என்ற பெயரையே பெரிய பெயராய் நினைத்திருக்கும்படி ஆச்சாரிய பதம் நிர்வகித்து ஷட்கத்ரயமும் 18 அத்தியாயமும் உபதேசித்த பின்பு அதற்கு அவ்வருகேயுள்ள பெயரை சிறுபேராக நினைத்திருக்கும். ஸ்ரீ கீதாச்சாயை கண்ணனின் விஸ்வரூப தரிசனம் கண்ட பிறகு அர்ஜுனன் கூறிய வார்த்தை 11ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 41 மற்றும் 42. சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் த்வமேமம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி யச்சாபஹா சார்த்தம சத்கிருதோசி விஹார சையாசனபோஜனேஷு ஏகோ தவாப்யச்சுத தத்சமக்ஷம் தத் க்ஷாமயேத்வா மகமப்ரமேயம். உன்னுடைய இந்த பெருமையை அறியாத என்னால் மயக்கத்தாலோ நெடுநாள் பழகியதாலோ எனது தோழன் என்று எண்ணி ஏ கிருஷ்ணா ஏ யாதவனே ஏ நண்பனே என்று உன் விஷயத்தில் அடக்கமில்லாத யாதொரு சொல் சொல்லப்பட்டதோ பரிகாசத்தின் பொருட்டு நீ என்னால் அவமதிக்கப்பட்டாய் என்பது யாது ஒன்று உண்டோ? விளையாடும் போதும் படுத்திருக்கும் போதும் வீற்றிருக்கும் போதும் உண்ணும் போதும் உன்னோடு சேர்ந்திருக்கையிலும் அல்லது நான் தனியே இருக்கையிலும் பிறர் முன்னிலையிலும் நீ என்னால் அவமதிக்கப்பட்டாய் என்பது யாதொன்று உண்டோ? அவை அனைத்தையும் நான் அளவிட ஒண்ணாத உன்னை மன்னிக்க வேண்டுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்துள் தன்னை கரவைகள்
பின் சென்று கானம் சேர்துன்போம் அறிவுன்றுமில்லாத குலத்துள் தன்னை பிறவி பெரு தனை புண்ணியம் யாமுடையோ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை சிறு பேர் அழைத்தனவோ சிறியருளாதே இறைவன நீ தாராய் பரையலோரம் பாவாய் இறைவனி தாராய் பரையலோரம் பாவாய்.